நியூஸ் 7 தமிழுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். தொடர்ந்து இனி செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா மீண்டும் கூவத்தூர் பயணம். இரண்டாவது நாளாக அதிமுக எம்எல்ஏக்களுடன் சந்திப்பு. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து எம்எல்ஏக்களுடன் சசிகலா ஆலோசனை. எம்எல்ஏக்கள் தங்கியுள்ள விடுதியை சுற்றி போலீசார் குவிப்பு. எம்எல்ஏக்களை யாரையும் அடைத்து வைக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா பேட்டி. ஆதரவு எம்எல்ஏக்கள் மத்தியில் கூவத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த வி.கே. சசிகலா பிரிந்து சென்றவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் வி.கே. சசிகலா குற்றச்சாட்டு. ஆதரவு எம்எல்ஏக்களின் குடும்பத்தை சிலர் மிரட்டி வருவதாகவும் வி.கே. சசிகலா புகார். தமிழக அரசியலில் தொடரும் அடுத்தடுத்த திருப்பங்கள். ஆளுநர் வித்யாசாகர் ராவுடன் எம்பி மைத்ரேயன் சந்திப்பு. அரை மணி நேரம் ஆளுநர் வித்யாசாகர் ராவுடன் மைத்ரேயன் தீவிர ஆலோசனை. ஆலோசனையை முடித்துவிட்டு ஆளுநர் மாளிகையின் மாற்று வழியாக புறப்பட்டுச் சென்ற மைத்ரேயன் ஆளுநருக்கு தாம் எழுதியதாக சமூக வலைதளங்களில் வெளியான கடிதம் போலியானது. அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா விளக்கம். எதிரிகளின் சூழ்ச்சியால் அதிமுகவில் சலசலப்பு ஏற்படுவது புதிதல்ல எனவும் வி.கே. சசிகலா கருத்து. அதிமுகவை பிளவுபடுத்தும் சூழ்ச்சியின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். கூவத்தூர் புறப்படும் முன்பு போயஸ் கார்டனில் வி.கே. சசிகலா பேட்டி. எஞ்சியுள்ள 4.5 ஆண்டு காலமும் அதிமுக அரசு தொடரும் எனவும் சசிகலா நம்பிக்கை. முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியில் இணைந்த மேலும் 5 அதிமுக எம்பிக்கள். வேலூர் எம்பி செங்குட்டுவன், தூத்துக்குடி எம்பி ஜெய்சிங், தியாகராஜ் நட்டர்ஜி, பெரம்பலூர் எம்பி மருதுராஜா உள்ளிட்டோர் பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்து ஆதரவு. விழுப்புரம் மக்களவை உறுப்பினர் ராஜேந்திரன், மாநிலங்களவை உறுப்பினர் லட்சுமணனும் ஓபிஎஸ்க்கு ஆதரவு. பன்னீர்செல்வம் அணியில் இணைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 10 அதிகரிப்பு. முன்னாள் அமைச்சர்கள் பூனாச்சி, ஜெயபால், முன்னாள் எம்எல்ஏ தமிழிலகன் உள்ளிட்டோரும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு. நடிகர்கள் ராமராஜன், தியாகு, மனோபாலாவும் நேரில் சந்தித்து ஆதரவு. இன்று மட்டுமல்ல, நாளையும் ஓ பன்னீர்செல்வம் தான் தமிழகத்தை ஆளுவார் என மனோபாலா கருத்து. கூவத்தூரில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுப்பு. செய்தியாளர்களின் செல்போன்களை மர்ம நபர்கள் பறித்ததாகவும் குற்றச்சாட்டு. செய்தி சேகரிக்க அனுமதி மறுத்ததால் செய்தியாளர்கள் சாலை மறியல் போராட்டம். தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா பிறந்த நாள் வாழ்த்து. 76வது பிறந்த நாளை முன்னிட்டு பூச்செண்டு வழங்கி வாழ்த்து தெரிவித்ததாக தகவல். அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலாவுக்கு 127 எம்எல்ஏக்கள் ஆதரவு. அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் சசிகலா பணியாற்றுகிறார். கூவத்தூரில் அமைச்சர் ஓ.எஸ். மணியன் பேட்டி. விழுப்புரம் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் பொறுப்பிலிருந்து மாநிலங்களவை எம்பி லட்சுமணன் நீக்கம். கட்சியின் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா அறிவிப்பு. வடக்கு மாவட்ட கழக புதிய செயலாளராக அமைச்சர் சி.வி. சண்முகம் நியமிக்கப்படுவதாக வி.கே. சசிகலா அறிவிப்பு. அதிமுகவில் குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் எதிர்க்கட்சியினர். சதி திட்டத்துக்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் துணை போகிறார். அதிமுக எம்எல்ஏ ஜக்கையன் பரபரப்பு குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது பற்றி ஜனநாயக அடிப்படையில் ஆளுநர் முடிவெடுப்பார். மாநிலங்களவை எம்பி வைத்திலிங்கம் போயஸ் தோட்ட இல்லத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. ஆளுநரின் முடிவுக்காக தாங்கள் காத்திருப்பதாகவும் பேட்டி. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தங்கள் கட்சி பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா முடிவெடுப்பார் எனவும் வைத்திலிங்கம் பேச்சு. அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலாவை பதவியேற்க ஆளுநர் அழைக்காதது ஜனநாயக விரோதம். அதிமுக அமைப்பு செயலாளர் சமரசம் குற்றச்சாட்டு. அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி சசிகலா அறிவிப்பார் என்றும் பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா முதலமைச்சராகும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்பட்டு வருகிறார்கள். கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் விஜிலா சத்யானந்த் போயஸ் தோட்ட இல்லத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. அனைத்து எம்பிக்களும் மீண்டும் ஒன்றிணைவார்கள் என்றும் நம்பிக்கை. தமிழகத்தில் நிலவும் அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும். திரைப்பட நடிகர் ஆனந்த்ராஜ் செய்தியாளர்களுக்கு பேட்டி. ஆளுநர் உடனடியாக மறுதேர்தல் நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் பேட்டி. திரைப்படத்தை மிஞ்சும் வகையில் தமிழக அரசியல் சூழல் இருப்பதாகவும் ஆனந்த்ராஜ் பேட்டி. சசிகலாவை ஆதரிக்க வேண்டும் என தான் ஒருபோதும் கூறவில்லை என தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருநாவுக்கரசர் பேச்சு.
ஆளுநர் விரைந்து முடிவெடுத்து அரசியல் தேக்க நிலையை முடிவுக்கு கொண்டு வரவும் திருநாவுக்கரசர் வேண்டுகோள். சட்டப்பேரவையை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் உத்தரவிட வேண்டும் என்றும் கருத்து. தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தனது முடிவை இன்று அல்லது நாளை தெரிவிப்பார். முன்னாள் ஆளுநர் ரோசையா நம்பிக்கை. ஆளுநருக்கு தான் அறிவுரை கூற வேண்டியதில்லை என கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி. நிலைமையை கையாளும் திறன் ஆளுநருக்கு உண்டு என்றும் ரோசையா பேச்சு. அதிமுகவில் நிலவும் உட்கட்சி பூசலுக்கு திமுக காரணம் அல்ல. கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி பேட்டி. அதிமுகவில் அணிமாறும் சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதும் ஆளுநர் தனது முடிவை அறிவிக்காததுமே இதற்கு காரணம் எனவும் விளக்கம். அதிமுகவில் யார் எந்த அணியில் இருக்கிறார்கள் என்பது தெரியாத அளவிற்கு நிலைமை மோசமாக இருப்பதாகவும் பேட்டி. தமிழகத்தில் நிலவும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலை. ஆளுநர் சரியான முடிவை எடுப்பார் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை. அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவு வருத்தமாக இருக்கிறது எனவும் பொன் ராதாகிருஷ்ணன் வேதனை. தமிழக அரசியல் விவகாரத்தில் ஆளுநர் தாமதம் செய்யவில்லை. சரியான முடிவெடுக்க கால அவகாசத்தை எடுத்துக் கொண்டுள்ளார். தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களுக்கு பேட்டி. ஆளுநரை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது என்றும் தமிழிசை விளக்கம். அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட விரும்பவில்லை. தஞ்சாவூரில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் செய்தியாளர்களுக்கு பேட்டி. தமிழகத்தில் தற்போது நிலையான ஆட்சியும் இல்லை, நிலையான ஆளுநரும் இல்லை என்றும் விமர்சனம். தமிழகத்தில் தற்போது நிலவும் அசாதாரணமான அரசியல் சூழ்நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் கோரிக்கை. அதிமுகவில் நிலவும் அதிகார போட்டியால் அரசியல் குழப்பங்கள் அதிகரித்து வருவதாகவும் கருத்து. தமிழக ஆளுநர் உண்மை நிலையை முற்றிலுமாக அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் ஜி.கே. வாசன் வேண்டுகோள். தமிழக அரசியலில் நிலவும் குழப்பமான சூழலால் 3 மாதத்திற்குள் சட்டமன்றத்தை கலைக்க வேண்டும். புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தல். ஆளுநர் வித்யாசாகர் ராவை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுக்க இருப்பதாகவும் தகவல். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ராஜினாமாவை ஆளுநர் வித்யாசாகர் ராவ் ஏற்கக்கூடாது என வலியுறுத்தல். தமிழக ஆளுநர் சரியான பாதையில் செல்வதாக காந்திய மக்கள் இயக்க தலைவர் தமிழருவி மணியன் கருத்து. ஆளுநருக்கு பின்னால் அரசியல் சூழ்ச்சி இருப்பதாக கூறுவது சரியில்லை என்றும் பேட்டி. அவசரமின்றி அடுத்த கட்ட நடவடிக்கையை ஆளுநர் மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சென்னையில் நாளை திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம். கட்சியின் பொதுச் செயலாளர் க அன்பழகன் அறிவிப்பு. மாலை 5 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என க அன்பழகன் அறிக்கை. கூட்டத்தில் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தல்.